இப்போது நாம் பார்க்க போவது டெவில் படத்தினுடைய திரை விமர்சனம். டெவில் படத்தில் விதார்த், திரிகுண், பூர்ணா, சுபஸ்ரீ மற்றும் பலர் நடித்திருக்கிறார்கள். கார்த்திக் முத்துக்குமார் ஒளிப்பதிவு செய்திருக்கிறார். மிஷ்கின் இசையமைத்திருக்கிறார். ஆதித்யா கதை, திரைக்கதை, வசனம் எழுதி இயக்கியிருக்கிறார். விதார்த் ஒரு புகழ்பெற்ற வக்கீல். அவருடைய அன்பு மனைவி பூர்ணா. இருவருக்கும் நிச்சயார்த்தம் செய்யப்பட்டு திருமணம் நடத்தப்படுகிறது. ஆனால் விதார்த்து தன்னுடைய வக்கீல் அலுவலகத்தில் பணியாற்றுகிற சுபஸ்ரீயை வச்சிருக்கார். சுபஸ்ரீ அங்கங்கள் வெளியே தெரிகிற அளவுக்கு கவர்ச்சி பிம்பமாக இருக்கிறார். பூர்ணா குடும்பத்து குத்து வழக்காக இருக்கார். எப்போவுமே கவர்ச்சிக்கு ஈர்ப்பு அதிகம். விதார்த்து அப்படியே பெட்டி பாம்பாக அடங்கிடுறாரு சுபஸ்ரீனுடைய பார்வையில். சுபஸ்ரீயோட படுக்கையறை காட்சிகளில் சல்லாபம் செய்கிறார். சுபஸ்ரீயுடன் விதார்த் சரச சல்லாபத்தில் இருக்கும் பொழுது அவருடைய மனைவி பூர்ணா பார்த்து விடுகிறார். நாம் எவ்வளவு நல்லா காதலித்தோம், நம்ம கணவன் இவ்வளவு மோசமானவனாக இருக்கானன்னு மனது விரும்பி இருக்கிற சூழ்நிலையில் அப்படியே கார் ஓட்டிகிட்டு வருவார். கார் ஓட்டும்போது கண் ரோட்டில் இருக்கிறவங்கள மனசும் கண்ணு வேறு போயெல்லாம் ஆக்சிடெண்ட் ஆகிடுது. அதில் மோட்டர் பைக்கில் வந்த திரிகுண் காயமடைகிறார். திரிகுண் அப்பாவியாக இருக்கனால வீட்டுக்கு வந்து அவருக்கு ட்ரீட்மெண்ட் கொடுக்குறாரு. அப்புறம் இருவரும் நண்பர்கள் ஆகி விடுகிறார்கள். திரிகுண் வீட்டுக்கே வந்துடுறாரு. அப்போது ரெண்டு பேரும் ஒருவரை ஒருவர் நெருங்கி விடுகிறார்கள், காதலிக்க தொடங்கி விடுகிறார்கள் என்று கூட சொல்லலாம். ஆனால் சுபஸ்ரீயோடைய நடவடிக்கை சரியில்லை. சுபஸ்ரீ தனக்கு உடற்பயிற்சி கற்றுக் கொடுக்குற ஜிம்பாயை வச்சிருப்பார். ஜிம்பாயுடன் உறவு கொள்வதை விதார்த்து பார்த்துருவார். உடனே சுபஸ்ரீயினுடைய காதலை முறிச்சிடுவார். முறித்து மனைவியிடம் மன்னிப்பு கேட்டுட்டு மனைவியோட பூர்ணாவோட சேர்ந்துருவார். பூர்ணாவோட ரொம்ப அந்யோன்யமாக வாழ்ந்துருவாங்க. அந்த சமயத்தில் திரிகுண் வீட்டுக்கே வந்துடுவான். இதை பார்த்துருவார் விதார்த். திரிகுணுக்கும் தன்னுடைய மனைவி பூர்ணாவுக்கும் ரகசிய தொடர்பு இருக்குன்னு தெரிஞ்சுக்கிட்டு சண்டை போடுவாங்க. சண்டை போட்டதில் விதார்த்து கொல்லப்படுகிறார். உடனே திரிகுண் என்ன சொல்லுவான், அவள் அழுதுகிட்டே இருப்பா, ஆனால் வேறு வழியில் புரிஞ்சு எடுத்து போயிட்டான். இவன் சொல்லுவான், நாம் ரெண்டு பேரும் வெளிநாடு போயிடலான்னு சொல்லி விதார்த்தை பார்சல் பண்ணிடுவான். பார்சல் பண்ணிட்டு உட்காந்துட்டே இருப்பா. அவன் வருவான்னா வரமாட்டான். உடனே விதார்த் வீட்டுக்கு போவா பூர்ணா. அங்கே லெட்டர் எழுதி வச்சுட்டு போயிருப்பான். நான் மன்னிச்சிக்க, நான் கோழை, என்னால் உன்னோட வாழ முடியாது அப்படின்னு சொல்லி லெட்டர் எழுதிட்டு போயிடுவார் திரிகுண். கிளைமேக்ஸ் நீங்கள் எதிர்பாராத கிளைமேக்ஸு, சொதப்பல் கிளைமேக்ஸு, நம்ப முடியாத தலை சுற்றுகிற கிளைமேக்ஸ். அது நீங்கள் படம் பார்த்தா தான் தெரியும். சொன்னால் நல்லா இருக்குது. இந்த படத்தில் திரிகுண் வில்லனாகவும் தெரிகிறார், கதாநாயகனாகவும் தெரிகிறார். ஒரு பெண்ணை வசப்படுத்த ஒரு வாலிபன் எந்த அளவுக்கு டெக்னிக்கலை பயன்படுத்தணுங்கிறத இந்த படத்தை பார்த்தா தெரிஞ்சுக்கலாம். அந்த அளவுக்கு இன்னொருத்தனுடைய மனைவியை தன்வசப்படுத்திடுவார். அதுக்கு சூழ்நிலையும் காரணம், அவருடைய நடைமுறை பழக்க வழக்கங்களும் காரணம். விதார்த்து பூர்ணாகிட்ட இல்லாத எதையோ சுபஸ்ரீகிட்ட பார்த்துருக்காரு. விதார்த்துக்கு இந்த படத்தில் நடிப்பதற்கு நிறைய வாய்ப்பு அதிகம். தன்னுடைய திறமையின் காரணமாக நடிப்பில் தன்னுடைய பரிணாம வளர்ச்சியை காட்டியிருக்கிறார் விதார்த். அது சந்தேகமே இல்லை. கதாநாயக வில்லன் திரிகுண்ணா, கதாநாயகன் விதார்த்தான்னா விதார்த் முன்னணியில் இருக்கிறார். நம்ம மனசு அப்படியே ஆக்கிரமிச்சிடுறார். பூர்ணா எத்தனையோ படத்தில் வில்லியாக நடிச்சிருக்காங்க, கதாநாயகி நடிச்சிருக்காங்க. இந்த படத்தில் முழுமையான திறமையை வெளிப்படுத்தியிருக்காரு. ஏன்னா சினிமா விட்டு விலகி துபாயில் செட்டில் ஆகிட்டார். கடைசி படங்கிறனாலே என்னமோ தெரியல, ஒவ்வொரு அங்குலத்தையும் நடிப்பு பிரவாகமாக மாறி பூர்ணா ஒரு உன்னத நடிகை என்பதை நிரூபித்திருக்கிறார். அதாவது கணவன் துரோகம் செய்யும்போது மன உளைச்சல், அந்த மன உளைச்சலிலிருந்து மீளும்போது திரிகுண்ணை காதலிக்கிறதா வேணாமா ஒரு சஞ்சலம். அதுக்கப்புறம் கணவன் திருந்தின பிறகு கணவரோட படுக்கையறையில் உரசல், அதில்
பூர்ணிமா சுபஸ்ரீயை விட மேலே போயிட்டார். சுபஸ்ரீயாவது முகத்துக்குள்ளே நல்லாவே இல்லை, ஏதோ காட்ட வேண்டியதை காட்டி கவர்ச்சி பிம்பமாக வருகிறார். பூர்ணா ஒரு மிகச்சிறந்த நடிகை என்பதை இந்த படத்தில் நிரூபிச்சுட்டு வாழ்க்கையில் செட்டில் ஆகிடுச்சு. இந்த படத்தில் மிஷ்கின் இசையமைத்திருக்கிறார். ரீரெக்கார்டிங்கில் ஒரே விஷயத்தை போட்டு போட்டு ஜவ்வாக இழுக்கிறார். கொஞ்சம் கிறிஸ்தவ பாடலை இமிட்டேட் பண்ணியிருக்காரு. பாடல் எதுவும் கேட்குற மாதிரி இல்லை. மிஷ்கின்னு பேசாமல் நடிக்கலாம், டைரக்ட் பண்ணலாம், இனிமேல் இசையமைக்க வேண்டாம். இளையராஜா மேலே உள்ள கோவத்தில் நீங்கள் ஏதோ வெளிநாட்டு இசைகளெல்லாம் போட்டு ரொப்பி இசையமைச்சிருக்கீங்க, பெருசாக ஒன்றும் எங்களை பாதிக்கலை. இசை மிஷ்கின்ங்கிறது தான் பெரிய விஷயம். அப்புறம் மிஷ்கின் போஸ்டரில் போட்டிருக்காங்க, இந்த படத்தில் பைத்தியாரம் மாதிரி வர்றாரு மிஷ்கின்னு. 100 ரூபா கொடுத்தா ஒரு செலவு கொடுக்குறாரு. அதுக்கப்புறம் பூர்ணா நெத்தியில் குங்குமத்தை பட்டியாக அடிக்கிறாரு. அவர் கிறிஸ்டினா இந்துவா ஒரு இளவும் தெரியலை. யாரையா அவர் அப்படின்னு கேட்டால் கடவுளுங்கிறாரு டைரக்டர். யார்? ஆதித்யா. என்ன பிணத்துறாங்கன்னு ஒரு இளவும் தெரியல. கிளைமேக்ஸ் பார்த்ததுக்கப்புறம் மீதி படத்தினுடைய வீரியம் குறைஞ்சி போகுது. ஏன்னா கிளைமேக்ஸ் ஒரு மனதில் பாதிப்பு ஏற்படுத்தா அந்த படம் ஓடும். இந்த படம் கிளைமேக்ஸில் போட்டாங் நீங்களும் உங்கள் படம்ங்கிற மாதிரி தான் இருக்குது. அதனால் கிளைமேக்ஸ் சரியில்லை, அதனால் படத்தை ஆகா ஓகோன்னு சொல்ல முடியாது. ஆரம்பத்தில் ஆதித்யா நல்லா இயக்கியிருக்கார். ஒரு த்ரில்லர் படத்துக்கு என்ன வேணுமோ அதை புறம் கொடுத்துருக்காரு ஆதித்யா, அதுக்காக பாராட்டலாம். இந்த படத்தை கணவன் மனைவியோடு பார்த்தா கொஞ்சம் நெருடல் ஏற்படும், அது இன்னமும் உண்மைதான். ஏன்னா பூர்ணாவும் வேலி தாண்டிய வெள்ளாட மாறிடுறாரு, அவரும் குத்தியாக வச்சுருக்காரு விதார்த்து. அதை விட கொடுமை சுபஸ்ரீயும் வேற ஒருத்தன் வச்சுருக்காரு. இந்த கேரக்டர் எல்லாமே ஒழுக்கமற்றவர்களாக இருக்கிறார்கள். இப்போ ஒழுக்கமற்றவர்கள் தான் முன்னிலைக்கு வருகிறார்கள்ங்கிற நினைப்போட படம் எடுத்திருக்காரா ஆதித்யா என்பது நமக்கு தெரியவில்லை. டெவில் படத்தை பார்த்தா பேயை பார்த்த மாதிரி தான் இருக்குது. கிளைமேக்ஸை பார்த்ததுக்கப்புறம் படம் விட்டு வரும்போது எல்லாருமே பேயா மொழி முழிக்கிறாங்க, இப்படி ஒரு படத்துக்கு வந்தோமேன்ட்டு. குடும்பத்தோடு பார்த்தோன்னா செம்ம காண்டாயிருவீங்க. டெவில் மனசில் தைரியம் இருக்கவங்க பார்க்கலாம். பைல்வான் பார்வையில் டெவில் படத்துக்கு 100க்கு 25 மதிப்பெண்கள்.